கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சக்திதாஸ். ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கே வந்துடுவார். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உலக மக்களுக்கு பொதுவாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலன் பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குரு பெயர்ச்சி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கு நடுவில் சனியால் ஒவ்வொரு போர் உருவாகக்கூடிய சூழ்நிலையும், குருவால் அதையெல்லாம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பெட்ரோலியம் மற்றும் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் சில தட்டுப்பாடுகளும், பிளாஸ்டிக் போன்ற விஷயங்கள்லையும், இரும்பு, சிமெண்ட், ஜல்லி இது போன்ற விஷயங்களில் சில தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு தொழில்துறை கொஞ்சம் கீழே போய் மறுபடியும் மேலே வந்துடும். இந்த குருவுடைய பார்வையில், உச்சம் பெற்ற குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னென்னா, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தடுமாறி போகக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் மீண்டும் அதை மேலே கொண்டு வர்றது இந்த குருவோடைய ஒரு தன்மையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும், தொழில்துறையில் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும். பொதுவாக மக்களுக்கு உணவு பஞ்சம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வராது. போக்குவரத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. இந்த முறை நிறைய குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் எல்லாரும் அந்த துறை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் சாதனை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். பொதுவாகவே இந்த வருஷம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் குழந்தை கொடுத்துரும். அப்படி வரக்கூடிய குழந்தை அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தையாக இருக்கும். அவங்களுடைய பெயர் காலகாலத்துக்கு நிலைச்சி நிற்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். இந்த வருஷம் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அரசாங்கங்களில் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியல்லையும் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள், கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப பெரிய சிக்கல்களில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ரொம்ப நாள் அரசியல் அதிகாரம், பதவி உயர்வு இந்த மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. குரு எப்போவுமே வரும்போது தங்கத்தின் விலையில் ஒரு கீழே கொண்டு போய் மறுபடியும் மேலே ஏற்றுவார். ஸோ மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நன்மையை உருவாக்கி தரும். இனி ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மகர ராசிக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு அற்புதமான காலம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல காலம் வந்திருக்கு. வாராத வந்த மாமணி போல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்திருக்குது இப்போ இந்த ஒரு நல்ல காலம். குரு லக்னத்துக்கு 7ல் உட்காருது. உங்களுடைய மகர ராசிக்கு 7ல் உட்காருது. அப்போது ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெளிவாக செய்யும். கல்யாணத்தை உடனடியாக நடத்தி கொடுக்கும். வீட்டில் ஒரு சுபகாரியத்தை நடத்தி கொடுக்கும். தொழில் ஏதாவது ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உடனடியாக நடத்தி கொடுக்கும். பார்ட்னர்ஷிப்பை உடனடியாக நடத்தி கொடுக்கும். இந்த இடத்துல ஏற்கனவே ஏதாவது சிக்கல் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கும். இதுதான் இந்த குருவுடைய ஒரு அற்புதமான தன்மை. உங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, இதுலேருந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொன்னான காலம் ஒன்று வந்திருக்கும். அது மறுபடியும் இப்போ வருது, இப்போ வந்திருக்கு. கடந்த 2 வருஷங்களாக உங்களுக்கு குரு ஒரு சாதகமான இடத்துல இல்லாமலும், அது எந்த விதமான சாதகத்தை செய்ய முடியாமலும், எல்லா விஷயமும் கைகூடி வரும் ஆனால் கெட்டு போயிடும். வீட்டிலையே சும்மா உட்கார்ந்துருக்க வைக்கும். வேலை கொடுக்காது, வருமானத்தை கொடுக்காது, ஏகப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்து வச்சுருந்தது இல்லையா, அதெல்லாம் இனிமேல் மாறும். இவ்வளோ நாள் வீட்டில் அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு இல்லைன்னா எங்கேயும் வீட்டிலையே இருக்கிறதுக்கு எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருப்போம். இப்போ கொஞ்சம் புது துணி போடுவோம், நல்ல துணி போடுவோம், 4 பேர் கூட போய் சேர்ந்து பேசுவோம், பழகுவோம். ரொம்ப சகஜமாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். ஏன்னா இந்த காலம் அப்படியே மாறும். உங்களுடைய மனோநிலை மாறும், சூழ்நிலைகள் மாறும், உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் மாறுவாங்க, புது புது நபர்கள் வருவாங்க. உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் வாய்ப்புகளையும் அற்புதங்களையும் மாற்றி தருவாங்க. உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய வருஷம் எதுன்னு கேட்டால் இப்போ தான். இந்த 12 மாதத்தில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையே மாறிடும்.
அவ்வளோ அற்புதமான ஒரு நேரம். குரு மகர ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். உங்களுடைய விருப்பங்கள் என்னென்ன அப்படின்னு பட்டியல் போடுங்க. அந்த விருப்பங்களை தான் நிறைவேறுதான்னு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உடனடியாக சரியாக போகும். அதே போல் குரு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ல் சனி இருக்குது. அதனால் உங்களுடைய எதிரிகள் அழிஞ்சு போவாங்க. உங்களுடைய முயற்சிகள், பெருமுயற்சிகள் எல்லாமே இப்போ கூடி வரக்கூடிய நேரம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முயற்சிகள் ஒவ்வொன்றும் கை கூடும். அந்த கை கூடுறத குரு வேற பார்த்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவார், புஷ் பண்ணுவார், அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். இதன் மூலமாக உங்களுக்கு இது அடுத்த கட்டத்தை நோக்கி தான் நகரும். வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. சரி, யார் யாருக்கு நகரும்? இந்த வருஷம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படின்னா திருமணம் கண்டிப்பாக நடந்துடும். ஆனால் குழந்தை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். குழந்தை உடனடியாக கிடைக்காது. இதே நீங்கள் 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த முறை கண்டிப்பாக 2வது குழந்தை கிடைக்கும். அது ஒரு பெண் குழந்தையாக கிடைக்கும். உங்கள் அண்ணனுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்க, அண்ணனுக்கோ தம்பிக்கோ கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அண்ணனுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. தாய்மாமாவுக்கு சூப்பராக இருக்கும். தாய்மாமாவுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தீரும். வாய் மட்டும் கொஞ்சம் ஓவராக பேசாமல் இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது, நம்ம பிரச்சனையை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தாலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் தீர்ந்துடும். 8ஆம் இடத்துல கேது இருக்குது. இப்போ இருக்கிற குரு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இடுப்பு வலி, முதுகு வலி, அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன், அப்புறம் கழிவு போகக்கூடிய, மலம் போகக்கூடிய இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும். வாயு தொந்தரவுகள் தீரும். உடம்புல வாய்வு பிடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, நெஞ்ச குத்தக்கூடியது, இதெல்லாம் இப்போ தீர்ந்து உங்களுக்கு நிஜமாவே ஒரு சுகமான காலமாக அமையக்கூடியதாக இது அமையும். இது யார் யாருக்கு நன்மை செய்யும்? உணவு விடுதி வச்சிருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவங்களுடைய மகளுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒன்று இவருக்கு தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கும், இல்லைன்னா அவங்களுடைய மகள் அல்லது சகோதரிகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். உணவுப் பொருட்களை வீட்டிலேயே தயாரித்து வெளியே கொண்டு போய் விற்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். எப்போவுமே இல்லாத அளவுக்கு இப்போ ஆர்டர் கிடைக்கும். இல்லைன்னா அது சம்மந்தமான ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கும் இந்த டைம் தான் சூப்பரான நேரம். உரம் வியாபாரம் விலை ஏறும். அதன் மூலியமாக கொஞ்சம் வியாபாரம் டல்லாகும். ஆனால் மறுபடியும் உங்களுக்கு அந்த உரத்துடைய சப்ளையும் ப்ளஸ் டிமாண்டும் ஒரே மாதிரி போயிடும். என்னன்னாலும் சரி, அதன் மூலமாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். உணவுப் பொருள் 100% லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடியது. எண்ணெய் வியாபாரம் அதுவும் சூப்பராக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் அதுவும் சூப்பராக இருக்கும். ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களது சூப்பராக இருக்கும். எஜுகேஷன் இன்ஸ்டியூட் சூப்பராக இருக்கும். கழிவு பொருட்கள் ஏதாவது வாங்கி விற்கிறீங்க, ஸ்கிராப் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறவங்க, பழைய இரும்பு, இப்படிப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்க போகுது. ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்க போகுது. இரும்பு வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். இரும்பு, லேத்து, அப்புறம் இரும்பு உருக்காலை வச்சுருக்கிறவங்க, இந்த கம்பிகள் தயாரிக்கிறவங்க, பட்டா தயாரிக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதே போல் ஹார்ட்வேர் கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க, இந்த இரும்பு பொருட்களை விற்கிறவங்க, இவங்களுக்கும் இந்த காலம் ஒரு சூப்பரான பொன்னான காலம். அவங்களுடைய சகோதரனுடைய வாழ்க்கையில் மட்டும் சிக்கல் வரும். ஆனால் உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். தோல் பொருள் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செருப்பு, ஷூ, அப்புறம் பேகு, இந்த மாதிரி தோல் பொருள் செய்கிறவங்களுக்கு ஆன்லைன் வியாபாரம் சூப்பராக போகும். விவசாயத்தில் பெரிய அளவில் லாபம் கிடைக்கும். தண்ணியில் எந்த பிரச்சனையும் வராது. மகர ராசியில் பிறந்து இவங்களுக்கு விவசாயம் அட்டகாசமாக வரப்போகுது இந்த வருஷம். கட்டிட வேலை செய்கிறவங்க, எலக்ட்ரிக்கல், பிளம்பர், அப்புறம் பூச்சி வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான ஒரு வருஷமாக இருக்க போகுது. நிறைய ஆர்டர்ஸ் வரும். வேலை செய்கிறதுக்கு ஆளுங்க தான் கிடைக்காம நீங்கள் கொஞ்சம் தடுமாற போகிறீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. பட் இருந்தாலும் அதுவும் மேனேஜ் பண்ணி நிறைய ஆர்டரை முடித்து இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய ஆர்டர் கிடைக்கும். வேலையும் இருந்துக்கிட்டே இருக்கும். லீவு போடாமல் வேலை செய்கிற அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும். மர வியாபாரம், மண் வியாபாரம், இது ரெண்டு செய்கிறவங்க, மரம் தச்சு இது சம்மந்தமாக வேலை செய்கிறவங்க, ரீப்பர் விற்கிறவங்க, மரத்தை பெரிய அளவில் அறுத்து கொண்டு வர்றவங்க, இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதை கொண்டு வர டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இப்போ மாதிரி ஒரு காலமே அமையாது. அவ்வளோ அட்டகாசமான காலம். மண் வியாபாரம், சவுடு வியாபாரம்,
எம்சாண்டு, அப்புறம் வந்து ஜல்லி, இந்த மாதிரியெல்லாம் விற்கிறவங்களுக்கும் இந்த காலம் சூப்பராக இருக்கும். கடினமான வேலைகள், கடினமான பொருட்கள், இதை ஒட்டி இருக்காங்க பார்த்தீங்களா மகர ராசியில், இவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்க போகுது. அதே போல் கீழ்மட்ட வேலை செய்கிறவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும், வருமானம் நல்ல விதமாக வரும், அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை சார்ந்து இல்லாமல் வேறு எங்கேயாவது வேலை செய்கிறாங்க அப்படின்னா மட்டும், சிலர் வந்து பேங்கிங்கில் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு உட்கார்ந்துக்கிட்டே வேலை செய்கிறதுனால கொஞ்சம் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய மகள்களுடைய வாழ்க்கையில் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சகோதரிகள் வாழ்விலையும் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அது வந்து ஒரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதங்களில் ஓரளவுக்கு சீராகி அது சரியாக போயிடும். ஐடியில் வேலை செய்கிறவங்க ஓகே, அவங்களுக்கு வந்து வேலை தான் மாறணும்னு நினச்சா மாறிக்கலாம். இப்போ வெளிநாடு எங்கேயாவது போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு போகாதீங்க, உடனடியாக அமையாது. அதே நேரம் வீடு மாற்றணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வீடு மாற்றலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது தண்ணி சம்மந்தப்பட்ட, அதாவது தண்ணி போர் போடுறது, தண்ணி தொட்டி கட்டுறது, உங்களுடைய சாக்கடையை சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் சாக்கடை புதுசாக கட்டுறது, வாட்டர் பைப்லைன் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயத்தை ஒட்டி நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் ரிப்பேர் வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ அது நடக்கும். அதனால் ஏற்படக்கூடிய, அதாவது அது சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு திருப்திகரமான ஒரு வாய்ப்பு அமையும். அதே போல் அரசியலில் இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கும் இந்த காலம்தான் ஒரு அருமையான காலம். ஜனவசியம் கூடும் காலம் அப்படின்னு சொல்லலாம். மக்களுடைய ஆதரவு அமோகமாக பெருகும். அரசியலில் இருக்கிறவங்க, அரசியல்வாதி கூட இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலம் ஒரு சூப்பரான காலம். ஒரு பெரிய அளவில் பேரு, புகழ், பணம், அதிகாரம் எல்லாத்தையும் சம்பாதிச்ச முடியும். மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பகுதி முட்டு, முழங்கால், பாதம், இந்த ஏரியாவில் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெண்கள் வகையில் எந்த சிக்கலும் கிடையாது. மகர ராசி பெண்களுக்கு இந்த காலம் ரொம்ப அற்புதமான காலம். படிக்கிறவங்களாக இருந்தால் சூப்பராக மார்க் வாங்குவாங்க. வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. திடீர்னு எல்லா நன்மைகளும் நடக்கும். எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத வகையில் எல்லாமே நடக்கும். நீங்கள் சுமாராக படிக்கிறவங்களாக இருந்தால் கூட இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு டீச்சர் கிடைப்பாங்க. அந்த டீச்சர் வந்து ஈஸியாக சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய மனோபாவம் இருக்கும். அதன் மூலம் உங்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகும். லைஃபே வந்து ரொம்ப ஈஸியாக போகும். லைஃப் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக போகும். இந்த மாதிரி ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு மறுபடியும் ஒரு 10 வருஷம் கழித்து தான் வரும். 10-12 வருஷம் கழித்து தான் வரும். ஸோ காலத்தை பயன்படுத்திக்கிங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வேறு ஏதாவது நெருக்கடியான, சிக்கலான, கொஞ்சம் வந்து எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் கை கூடி வர நேரத்தை தவறி போகுது அப்படின்னா அங்கே உங்ககிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா முஸ்லீம் மசூதியில் போய் ஒரு முறை மந்திரிச்சிக்கிங்க, அப்புறம் தாயத்து கட்டிக்கிங்க. அதே போல் முனியப்பன் கோயில் இல்லைன்னா வேறு ஏதாவது கிராம தேவதைகள், உக்ர தேவதைகள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து மந்திரம் போட்டு மந்திரிச்சு, வேப்பிலை வச்சு மந்திரிக்கணும். வேப்பிலை கொண்டு போய் கொடுங்க. வேப்பிலை வச்சு மந்திரிச்சு ஒரு எலுமிச்சம்பழமும் கொடுத்தீங்கன்னா அதை மந்திரிச்சு கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சுக்கிங்க. இதுவே உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்த்துரும். இதை தாண்டி நீங்கள் ஏதாவது செய்யணும்னா தெருவோர விலங்குகளுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்க. ரோட்டோரத்தில் படுத்திருக்கிறவங்களுக்கு ஒரு போர்வையோ ஒரு செருப்போ வாங்கி கொடுங்க. இதுவே போதுமானது. தெய்வ பக்தியும் மனித உதவியுமே உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் வேணும் இல்லைங்களா? அதுக்கு ரொம்ப சரியான நாள் எந்த நாளை சொல்லணும் அப்படின்னா, அமாவாசைக்கு முடிஞ்சு 3வது நாளான திருதியை திதியும் சதய நட்சத்திரமும் கூடிய அந்த நாளில் நீங்கள் இந்த விஷயத்தை செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைங்கிறது நொடி பொழுதுல விலகி உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக மாறுறத கண்கூட நீங்கள் பார்க்க முடியும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.